நீங்க வீட்டுக்கு போய் உங்க சண்டையை வச்சுக்கோங்க. முதல்ல இந்த செக்க கொடுங்க. ஆமா, இந்தாங்க செக். மாம், நீங்க விவேக்க பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது உண்மை இல்ல. விவேக் பணத்துக்கு பதிலா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். தீபக் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அவன் அவனோட பிளான்ல ஜெயிச்சிருப்பான். கண்ணா, நீ நல்லா இருக்கல்ல? கீதாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. உனக்கு ஒன்னும் ஆகலையேமா? இல்ல டாட், ஐம் ஃபைன் நவ. இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவன் எப்படி இவ்வளோ காசு கொண்டு வந்தான்? சரி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. வாழ்க்கையில முதல் முறையா இவன் ஏதோ உருப்படியா செஞ்சிருக்கான். என்ன உருப்படியா செஞ்சிருக்கான்? எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு வந்திருப்பான். நாம தானே திருப்பி கட்டணும். மாம், இதெல்லாம் வீட்ல போய் பேசலாமே, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. மாலை நேரமாக இருந்தது. கீதா தீபக்கை திட்டுவதற்கான எந்த வாய்ப்பையும் தவறவிட விரும்பவில்லை. மாம், இங்கே நின்னுட்டு இருக்காத, போய் டீ கொண்டு வா. சரிங்க ஆண்டி. அப்புறம் கேளு, டீல பாலும் ஏலக்காவும் கம்மியா போடு. உங்க அப்பனும் தாத்தாவும் எங்களுக்கு ஒன்னும் புதையல் கொடுத்துட்டு போகல, புரிஞ்சுதா? போ. இதை கேட்டு தீபக் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். ஏனெனில் ஷர்மிளாவின் தாத்தா சதாசிவம் தொழில் தொடங்க பணமே தீபக்கின் தாத்தா தான் கொடுத்திருந்தார். ஒரு காலத்தில் சதாசிவத்தின் முன்னோர்கள் சிதம்பரத்தைப் போல அரசு குடும்பத்திற்கு வேலை செய்தவர்கள் தான். எதுக்கு பல்ல காட்டுற? நீதான் எல்லா பாலாடையையும் தின்னுடுவேன்னு எனக்கு தெரியும். டீ நல்லா இல்லனா அந்த டீ கப்ல இருக்காது, உன் மேலதான் இருக்கும், புரிஞ்சுதா? சரி. தேங்க்யூ ஷர்மி ஃபார் த மணி யூ கேவ். ஆனா இத வச்சு என்ன பண்றது? இந்த கௌதம் இதை எங்க இருந்து கொண்டு வந்தானோ அங்கேயே திருப்பி கொடுக்கணும். இப்போதைக்கு கழுத்துல இருக்க சுருக்கு கயிறு அவிழ்ந்ததா நினைச்சுக்கோ. ஷர்மிளா தனது சேமிப்பை பற்றி யோசிக்க தொடங்கினாள். ஏனென்றால் தீபக் வாங்கிய பணத்தை அவள் சீக்கிரம் திருப்பி கொடுக்க வேண்டும். அப்போது வழக்கம் போல் தீபக் சாப்பாட்டை பற்றி கேட்க வந்தான். ஏனென்றால் வீட்டில் கீதாவுக்கும் கணேஷுக்கும் அடிக்கடி வெவ்வேறு விருப்பங்கள் இருக்கும். மாம், இப்போதைக்கு நம்ம சேவிங்ஸ்ல எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்துடலாம். மீதி பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா தீபக் கிட்ட கொடுத்துடுறேன். சரி, முதல்ல அவன் கிட்ட கேளு, அவன் பணக்கார ஃப்ரெண்ட மீதி காசை அப்புறமா வாங்க ஒத்துக்குவானான்னு. ஏன்னா நம்ம கிட்ட வெறும் 5 லட்சம் தான் இருக்கு. ஒருவேளை அவன் ஒத்துக்கலன்னா? இல்லாண்டி அவனுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டான். அப்ப சரி, நாம அப்புறமாவே கொடுத்துக்கலாம். ஆனா மாம், இப்போதைக்கு இந்த 5 லட்சத்தை கொடுத்துடலாம்ல? ஆமா, கண்டிப்பா. உன் புருஷ மாதிரி நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. சரி தீபக், நீ பணத்தை திருப்பி கொடுக்கும்போது உன் ஃப்ரெண்டுக்கு என் சார்பா தேங்க்ஸ் சொல்லிடு. நமக்கு பெரிய உதவி பண்ணிருக்காரு. கடந்த 4 வருடங்களில் வீட்டு வேலை செய்வதிலும் சமைப்பதிலும் தீபக் கைத்தேர்ந்தவன் ஆகிவிட்டான். அவனுக்கு எந்த கடினமான உணவையும் சமைக்க அதிக நேரம் ஆகாது. சிறிது நேரத்தில் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு தங்கள் அறைக்கு சென்றனர்.
ஆனால் தீபக்கின் வேலை முடியவில்லை. அவன் சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தான். தீபக் காலப்போக்கில் தன்னை எல்லாவற்றிலும் மாற்றிக்கொண்டிருந்தான். பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருக்கும் போது திடீரென ஷர்மிளாவின் முகம் அவன் நினைவில் வந்தது. இன்று முதல் முறையாக ஷர்மிளாவின் கண்களில் தனக்கான மரியாதையை அவன் கண்டான். அவன் அதை நினைத்து சிரித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் போன் அடித்தது. சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்பாயின்மெண்ட் லெட்டரில் உங்கள் சைன் வேணும் சார். நாளைக்கு எப்போ வரீங்க? நான் நாளை காலையில் ஆஃபீஸ் வந்துடுறேன். ஓகே சார். இவ்வளவு ராத்திரியில யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அது கிரெடிட் கார்டு காரங்க. எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. எனக்கும் கடுப்பா இருக்கு. மறுநாள் காலை தீபக் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு எஸ்பி குரூப் கம்பெனிக்கு கிளம்பினான். அவன் ஷர்மிளாவிடம் மார்க்கெட் போவதாக பொய் சொல்லிவிட்டு வந்திருந்தான். அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். குட் மார்னிங் சார். நான் எல்லா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் எப்போ வரீங்க? மிஸ்டர் ஆதவன், யாரை கேட்டு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க? நான் யாருன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னேன்ல. ப்ளீஸ் கேன்சல் த மீட்டிங். ஐ எம் சாரி சார். நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை பற்றி யாருக்கும் தெரியாது. குட். நான் உங்களை உங்க கேபின்ல மீட் பண்றேன். அட மாமா, நீங்க இங்க வழி மாறி வந்துட்டீங்களா? ஏன்னா லூசஸ்க்கு இந்த கம்பெனில இடம் கிடையாது. அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த பெண் வேறு யாரும் அல்ல, ஷர்மிளாவின் கசன் கார்த்திகா தான். கார்த்திகாவுக்கு சிறு வயதிலிருந்தே ஷர்மிளாவை பிடிக்காது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. ஷர்மிளா சிறு வயதிலிருந்தே புத்திசாலி, பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். ஷர்மிளாவுக்கு தீபக் போன்ற ஒரு உதவாக்கரை கணவனாக கிடைத்ததில் கார்த்திகாவுக்கு தான் அதிக மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம். இன்னும் சில தினங்களில் கார்த்திகாவின் திருமணம் நகரின் மிகப்பெரிய பணக்காரரான கேசவனின் ஒரே மகன் சித்தார்த்துடன் நடக்கவிருந்தது. கேசவனும் எஸ்பி குரூப்ஸுடன் சேர்ந்து பிசினஸ் செய்பவர்தான். எஸ்பி குரூப்ஸின் தயவால் தான் அவருக்கு சென்னையில் பெரிய செல்வாக்கு இருந்தது. இந்த செல்வாக்கையும் பெயரையும் பார்த்துதான் ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவி தன் பேத்தி கார்த்திகாவுக்கு திருமணத்தை சித்தார்த்துடன் முடிவு செய்தார். தீபக் வழக்கம் போல் கார்த்திகாவின் கிண்டல்களை கேட்டு அமைதியாக நின்றான். சரி விடு, நீ என்னத்த சொல்ல போற? எங்கள மாதிரி ஆளுங்க முன்னாடி நிக்கிற தகுதி கூட இல்ல உனக்கு. வெல், நாங்க சேகர் அங்கிள பார்த்து எங்க இன்விடேஷன் கார்டு வைக்க வந்தோம். நீ வேணும்னா கல்யாணத்துக்கு வரலாம். உனக்கு நான் வெயிட்டர் வேலை ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். உங்க கல்யாணத்துல வெயிட்டரா இருக்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. தீபக்கின் இந்த எளிமையான உடையை பார்த்து சித்தார்த் மனதிற்குள் சிரித்தான். ஆனால் இந்த எளிய உடைக்கு பின்னால் எஸ்பி குரூப்ஸின் உரிமையாளரே நிற்கிறான் என்று அவனுக்கு தெரியாது. ஓ, அப்போ இவர்தான் அந்த வீட்டோட மாப்பிள்ளை கௌதமா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பொண்டாட்டி போடுற சோத்துல வாழ்றியாமே, இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் for your kind information, இந்த பில்டிங்ல உன்ன மாதிரி லூசர்ஸ்க்கெல்லாம் இடம் கிடையாது. சோ நீ? நான் ஆக்சுவலா இங்க வேலை கேட்டு வந்தேன். வேலையா? சீரியஸ்லி? இங்க பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் எந்த வேலையும் காலியா இல்ல. கார்த்திகா, இவர் செக்யூரிட்டி வேலைக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். மாமா, ஷர்மிளாவோட சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்தாது இல்லையா? ஆனா உங்களுக்கு இங்க வேலை கிடைக்க சான்ஸ் கம்மி தான். ஒரு வேலை பண்ணு, இத வச்சுக்கோ. இது உனக்கு உதவும். இது யாருக்கு உதவ போகுதுன்னு காலந்தான் பதில் சொல்லும். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. சீக்கிரமே இது உங்களுக்கு தேவைப்படும். என்ன சொன்ன? என்கிட்ட எப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க. புரிஞ்சுதா? என்னடா என்ன பண்ணுவ நீ? சொல்லு, என்ன பண்ண?